வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக உங்களை நாங்கள் அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி பிரதேசத்திற்கு, அதுவும் பருத்தித்துறை பகுதிக்கு, அதிலும் குறிப்பாக சுப்பர் மடம் பகுதிக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக இந்த சுப்பர் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். நாங்கள் இப்பொழுது இந்த சுப்பர் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய கடல் தொழிலாளர்கள் தங்களுடைய தொழிலை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இந்த ஊரோடு மிக நெருங்கிய தொடர்புள்ள இந்த மண்ணினுடைய மகனாக இருக்கக்கூடிய திருவாளர் மோகனதாஸ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இந்த ஊரினுடைய மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த சுப்பர் மடம் பகுதியை பற்றி எங்களுக்கு ஒரு அறிமுகத்தை தாருங்க. எமது கிராமம் அதாவது பருத்தி நகர் என்றாலே ஒரு பிரபலியமான நகரம். அதுக்கு அருகாமையில் எமது கிராமம் இருக்கின்றது. இங்கே மேலே அதாவது கார்லிக் கல்லூரி என்ற ஒரு இருக்கின்றது. மெதடிஸ்ட் பெண்கள் உயர்தர வகுப்பு இருக்கின்றது. அதாவது கோர்ஸுகள், பெரிய ஆலயங்கள், தேவாலயங்கள்லாம் இருக்கின்றது. எமது கிராமத்திலும் ஒரு ஆலயம் இருக்கின்றது. மிக அழகிய கிராமம் எமது கிராமம். நாங்கள் அதாவது மீன்பிடி தொழில் தான் தற்சமயம் தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம். எமக்கு அதாவது இப்போ 10ஆம் மாதம், 11ஆம் மாதம், 12ஆம் மாதத்தில் நாங்கள் தொழில் செல்வதில்லை. கடல் கொந்தளிப்பால் போகிறதில்லை. ஆனால் இப்போ நாங்கள் 1ஆம் மாதத்துக்கு போகிறோம், தொழில் போகிறோம். இப்போ மீன்பாடுகள் அவ்வளோ குறைவாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட எத்தனை தொழிலாளர்கள் இங்கே படகுகளை வைத்து மீன்பிடியில் ஈடுபடுகிறார்கள்? இங்கே ஒரு 60-65 சின்ன படகுகள் இருக்கின்றது. அதெல்லாம் செய்கின்றார்கள், தொழில் செய்கிறார்கள். மேலே பெரிய படகுகள் இருக்கின்றது. அதாவது இந்த மல்டி போட் இருக்கின்றது. அவைகளுக்கு தொழிலாளிகள் பற்றாக்குறையால் அது போவதில்லை. அதாவது இந்திய மீனவற்ற ரோலர்கள் அதுகள் வலை சேதங்கள், அழிவுகள் இதுகளால் அவைகள் போகிறதில்லை. இங்கே மீன் விற்பனை எப்படி நடக்கிறது? மொத்தமாக நடக்கிறதா, சில்லறையாக நடக்கிறதா? அதை பற்றி சொல்லுங்கள். இங்கு அதாவது மொத்தமாக நடப்பதற்குரிய கொள்வனவில்லை. ஏனென்றால் நாங்கள் எங்களோட சந்தை, மீன் சந்தைன்றது 7:45க்கு சந்தை கூடுகின்றது. சின்ன வியாபாரிகள் கொள்வனை செய்து கொண்டு கிராமப்புறம் கொண்டு செல்கின்றனர். இந்த பகுதியிலிருந்து, இந்த சுப்பர் மட பகுதியில் இருக்கக்கூடிய எத்தனை இப்படி மீன் பிடிக்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது? எல்லாம் ஒன்று தான் இருக்கிறதா இந்த பகுதிக்கு? இங்கு 14 சங்கங்கள் இருக்கின்றது. அதாவது வடமராட்சி வடக்கில். அப்போ இஞ்சி இது சுப்பமட கடத்தொழில் கூட்டுறவு சங்கம், முனை கூட்டுறவு சங்கம், கொட்டாடி இருக்கின்றது. இப்போது நாங்கள் இந்த சுப்பர் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய மீன் சந்தைக்கு முன்பதாக இருக்கின்றோம். எங்களோட திருவாளர் வசந்தராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணன். வணக்கம் அண்ணன். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் இந்த பிரதேசத்தில் இந்த மக்கள் இப்போ அதாவது இந்த ஜனவரி, அதாவது தை மாதத்துலேருந்து சரியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னென்னா மீனுடைய பிடிபரத்தன்மை குறைவு. காரணம் பிடிபரத்தன்மை என்னென்னு சொன்னால் இந்திய என்ற இழுவப்படகு முக்கியமான பிரச்சனை. எங்களோட பாட்டன் முப்பாட்டன் எங்களோட மீனை நாங்கள்லாம் பிடிக்கணுமென்று வாழ்ந்து வந்தேனும். அவை மீனை எப்படின்னு சொன்னால் பலைகள் மூலமாகத்தான் இந்த மீனை பிடிச்சி வந்த வேணும். இது நவீனமயமாக வந்த காரணங்களில் இந்தியன் இழுவப்படகுன்னு சொன்னால் நிலத்துக்கு அடியில் அதாவது இப்போ என்ன சொல்கிற டோசர் போட்டு அதை வலிச்சிட்டு போகிற மாதிரி எல்லாத்தையும் வலிச்சு ஏற்றிக்கல. நாங்கள் பலையை நம்பி போகிற எங்களோட மீனை வென்ற வாழ்வாரம் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ 100 கிலோ அண்ணில் பெருக்கமும் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் அந்த மீன் உற்பத்தியாளரிடம் பாறைகள், அந்த பாறைகள், பவளப்பாறைகள் அழிக்கப்படைகளை மீன் உற்பத்தியாளர் இடம், தங்குற இடம், நின்று அது போகிற இடம் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்க காரணத்தால் கீழே கடலுக்கு கீழே எங்களோட இந்த சுழியோடிகள் இறங்கி பார்த்து சொல்லியிருக்காங்க. கீழே கிரவுண்ட்ஸ் மாதிரி இருக்கா, மைதானம் மாதிரி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இந்திய இழுவப்படகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த வளர்கிற குஞ்சில் கூட பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ 100 கிலோ போன வருஷம் பிடிச்ச மீன், ஒரு போட்டு இப்போ 100 கிலோ பிடிச்ச மீன் இன்றைக்கு அவங்க 10 கிலோ கூட இந்தியனால பிடிக்க இல்லாமல் நிற்கிறாங்க எங்களோட மீன் ஒவ்வொரு தரம்.
சரி, இதுதான் முக்கியமான பிரச்சனை. இது கடுமையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது. இது குறித்து நீங்கள் முறைப்பாடுகளை செய்யவில்லையா? கண்டிப்பாக முறைப்பாடு வந்து இது, அதாவது இந்த கடத்துள்ள அமைச்சர், இந்திய தூதரகம், எங்களுடைய என்ன சொல்கிறது, முதலமைச்சர், சகல துறையில் எங்களோட சங்கம், சமாசம், சம்மேளனம், அப்படி சகல கடத்தொழில் சம்மோட சகல துறைக்கு நாங்கள் அறிவிச்சு எல்லாருக்கும் அறிவித்து ஆர்ப்பாட்டம் செய்து மகஜர் செய்து இங்கே இந்த எங்களோட மீனவர் குழு அங்கே போய் அங்கே இந்த இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க தங்களுடைய வேலை செய்யணும்னு இருக்காங்க. நீங்களும் அதனால பார்த்து கொண்டிருப்பீங்க. எங்களுடைய ஆக்கள் வெறும் வேலை தட்டி கொண்டிருக்காங்க. வெறும் வேலை தட்டி கொண்டிருக்காங்க. அதான் 100 கிலோ பிடிச்சவங்க வந்து இன்றைக்கு 10 கிலோ பிடிச்சு கொண்டிருக்காங்க. இது ஒரு நாடுகள் சார்ந்த பிரச்சனையாக மிக நீண்ட காலமாக இருக்கிறது. இலங்கை, இந்திய இந்த பாக்கு நீரிணைக்குள்ளே ஊடுருவது, இவர்களுடைய எல்லையை அவர்கள் கிடப்பது, இதே குற்றச்சாட்டை இந்திய மீனவர்களும் முன்வைக்கின்றார்கள். இது குறித்து எப்படி உங்களுடைய நிலைப்பாடு? இந்திய மீனவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கல, எங்கட எல்லையை அத்துமீறி இந்திய மீனவர்கள் வருகினோம். அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கட எல்லையை மீறி நீங்கள் எங்கட எல்லையை மீறி வர்றபடியாக தான் நாங்கள் அதை கம்ப்ளைனாக வைக்கிறோம். எங்களுடைய எல்லாம் மீறி வர வேண்டிய தேவை. நீங்கள் சொன்னால் நாங்கள் இங்கே நின்று கொண்டு பார்த்தா அந்த போட் தெரியும், அவங்களோட பெரிய படகுகள் தெரியும். என்ன சொன்னால் அவங்க அவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்து அந்த ரோடரால் அடிப்பாங்க. மற்றது எங்களோட மீனவர்களுக்கு ஒரு வாழ்வாரம் கடத்தொழில் சம்பந்த யாழ்ப்பாணத்தை தான் காய்க்கிறோமே. யாழ்ப்பாணத்தில் வந்து அன்னளவாக இன்றைக்கு பட்டினி வாழ்க்கைக்கு வந்துட்டு வாழ்க்கை. இந்த சுப்பர்மட கடற்கரை பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு மீன் சந்தையினுடைய பின்புறத்திலே தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கே கடலுக்கும் தரைக்கும் மிக உயரமான இடைவெளி காணப்படுவதன் காரணமாக மிக உயரத்திலே இந்த சந்தையை அமைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் இந்த சந்தை பகுதியையும் பார்வையிடலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த சுப்பர்மடம் பகுதியிலே மிக நீண்ட காலமாக ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேலாக வியாபாரம் செய்யக்கூடிய தங்கராணி அம்மா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அம்மா. வணக்கம். என்ன விதமான வியாபாரம்? கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக வியாபாரம் செய்கிறீர்கள். உங்களுடைய அனுபவத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த நேரம் சுறா, பாரு, வாடைகள், பெரிய வாடைகள், விழா மீன்கள் பலதும் வண்டி வைப்போம். இப்போவும் அந்த சின்ன மீன்கள் தான். ஏன், என்ன காரணம்? இப்பொழுதும் அதே அந்த பெரிய மீன்களை விற்பனை செய்ய முடியாது? மார்க்கெட்டில் அப்படி விற்கலாம் வேண்டி, இது இந்த சின்ன சந்தையில் விற்கிறார். மார்க்கெட்டில் அப்படி செய்கிறாங்க வியாபாரம். இந்த சுப்பர்மட பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் நடராஜா ஸ்ரீதரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. ஐபிசிக்கு முதற்கண் வணக்கம் ஐயா. நாங்கள் இங்கே இந்த சுப்பர் மடத்துக்கு என் சுப்பர் மடம் என்ற பெயர் வந்துன்னு சொல்லுங்க. இங்கே வந்து ஒரு தற்போதைய ஒரு மடம் ஒன்று இருந்தது. அதுக்கு பதிலாக ஒரு சுப்பர் என்றவர் இருந்தபடியால் சுப்பர் மடம் என்று எங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில் வயது கூடியவர்கள் எங்களுக்கு இந்த இதை சொன்னார்கள். நாங்களும் அதைத்தான் எல்லாருக்கும் கருத்தாக சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் பிடிபடக்கூடிய மீன்கள் எந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது, ஏற்றுமதி செய்யப்படுகிறதுன்னு சொல்லுங்கள். நாங்கள் இதை கூடுதலாக தென்பகுதி தான் ஏற்றி கொண்டு இருக்கிறோம். வேண்டாம், எங்களுக்கு இங்கே வந்து ஏற்றுமதி இந்த போதிய அளவுக்கு வியாபாரங்கள் நடத்தப்படாத காரணத்தாலையும் போதிய அளவு இங்கே கொடுக்காத காரணம் கொடுத்து மீதியை வந்து தென் மாகாணத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். மீனவர்கள் சங்கத்தினுடைய தலைவர் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு எத்தனை மீனவர்கள் இங்கே தொழிலை நம்பி இருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லுங்கள். தற்போது எங்களை மீனவர் சங்க அங்கத்தவர் வந்து 450 பேர் மொத்தம். அதிலே பயன்படுத்துகிறவர்கள் வந்து கூடுதலாக ஒரு 300 பேர் நாங்கள் இந்த கடலையை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு பின்னாலே ஒரு கிறிஸ்தவ தேவாலயம், நான் நினைக்கின்றேன் அந்தோனியார் தேவாலயம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு காலமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, இதை பற்றி சொல்லுங்கள். இங்கே அது வந்து தற்போது வந்து ஒரு எங்களை கிராமத்தில் உரியவர்களால் வந்து சின்ன ஒரு இதாக வச்சு வந்தவர், ஒரு சின்ன சில்லியாக வச்சு இன்றைக்கு பெரிய ஒரு டெவலப்பாக ஆகிக்கொண்டு இருக்குது. இதை வந்து நாங்கள் வந்து இங்கே கிறிஸ்தவர் சமயம் வந்து நாங்கள் ஒரு தினமும் இல்லை, எங்களோட இந்து தான் இதை வச்சு ஆதரித்து கொண்டு பெரிய லெவலாக போய்கொண்டிருக்கு. நாங்கள் வந்து முழு பேரும் வந்து இங்கே இந்து தான். கிறிஸ்தவன்னு சொல்லப்போனால் கிறிஸ்தவ இல்லைன்னா சொல்லணும்.
இது வந்து இப்படி நாங்களும் எங்களை கரியோரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த அந்தோனியார்ன்ற வந்து நாங்கள் கரியோரத்தை எல்லாரும் வந்து வணங்குற கூட ஒரு மத நல்லிணக்கத்தோடு மதங்களை கடந்த ஒரு அன்பினாலே அவரை ஆதரித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படித்தான். ஆமாம் ஆமாம். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்காக வழங்கியமைக்கு நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. இந்த சூப்பர் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமூக அமைப்புக்குள்ளே தான் நான் இப்பொழுது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் சித்தி விநாயகர் சன சமூக நிலையம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நாளாந்த அறிவுகளை, சமூக அறிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக பல பத்திரிகைகளை கூட இங்கே காட்சிப்படுத்துகிறார்கள். அவற்றை வாசிக்கக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சன சமூக நிலையத்துக்கு அருகாமையிலே இந்த சூப்பர் மடம் பகுதியினுடைய கடற்தொழிலாளர் சங்கமம் அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்களுடைய நன்மைகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக இங்கே அவர்கள் கூடி தங்களுடைய தீர்மானங்களை எடுத்துக்கொள்வதற்காகவும் அது உகந்த வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கடற்கரையாக இருப்பதன் காரணமாக பறவைகள் இந்த பகுதியிலே வந்து தங்கி எச்சமிடாத வண்ணம் வலை அமைப்புகளை கூட மேலே அமைத்திருக்கிறார்கள். அவற்றை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் அதை காட்சி படிமங்களூடாக தரிசியுங்கள். இந்த சூப்பர் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர் சங்கத்தினுடைய உபதலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் சிவானந்தராஜா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. இந்த கடற்தொழிலாளர் சங்கத்துக்கு அருகிலே தான் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். இதனுடைய செயற்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். இது நாங்கள் என்ன என்றால் மீன் வருமானத்தில் எடுத்து நாங்கள் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் நல்ல சேவை செய்கிறோம். என்ன மாதிரினா மீன்கள் எடுத்து அதை மாதம் விற்று போட்டு நாங்கள் இந்த ஊருக்கு கொஞ்சம் வட்டிகளுக்கு கொடுத்து தான் இது இந்த சிறு கடன் அடிப்படையில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த சங்கத்திலே இருக்கக்கூடியவர்களை பற்றி, உறுப்பினர்களை பற்றி உறுப்பினர் நாங்கள் கன பேர் இருக்கிறோம் ஐயா. கன பேர் இருக்கிறோம். மோனாசு, வாசு, சிறிதரன், பிரேம், கன பேர் இப்படி அங்கே தவிர நல்ல நீட்டாக போகும் ஐயா. நீங்கள் இந்த கரையோரத்தில் எங்கேயும் பார்த்தால் எங்கேன்ற இடம் வந்து நல்ல நீட்டாக போய்கொண்டிருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை போட்டிருக்கோம் 15,000 ரூபா கொடுத்து. என்ன வேலையும் நல்ல நீட்டாக போய்கொண்டிருக்கும். இங்கே மிகச்சிறப்பான சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அருகிலே சித்தி விநாயகர் சன சமூக நிலையம் இருக்கிறது. அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து உள்ளுக்கு இருந்தது. அங்கே கொஞ்சம் ஒதுக்காக இருந்ததா அப்படியே நாங்கள் முன்னுக்கு எடுத்து கொஞ்சம் பார்வைக்கு புறத்தியாக்கள் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை நாங்கள் சந்தோஷம். இது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்படியே அங்கே ஆக்கள் செய்து கொண்டிருந்தால் நாங்கள் பழமையாக அப்படியே செய்து கொண்டு இருக்கிறோம். இதை விடவும் இந்த கடற்தொழிலாளர் சங்கத்திலே வேறு ஏதாவது இப்போ வருடாந்த விளையாட்டு போட்டிகள் அங்கத்தவர்களுக்கு அப்படி ஏதாவது நடைபெற்றால் பிரித்து நாங்கள் அப்படி வைக்கிறதில்ல. சித்தினா விளையாட்டு கழகம் இந்த சித்திர பெருச விளையாட்டு வைப்போம். அது கொஞ்சம் பெருசாக வைப்போம். என்னென்ன விளையாட்டுகள்? கபாடி வைப்போம், கயிறுழுத்தல், போட்டு, மரம், அந்த பொம்பளைகளுக்குரிய விளையாட்டுகள், கூடுதலாக நிறைய விளையாட்டுலாம் வைப்போம். பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பருத்தித்துறை பகுதியில் இருக்கக்கூடிய பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய சூப்பர் மடத்துக்கான கிளைக்கு முன்பதாகத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். பலசரக்கு பொருட்களை இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக மிக சிறப்பான முறையிலே இந்த கிளை அமைக்கப்பட்டிருப்பதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு கூட்டுறவு அமைப்பு. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்கான கடற்தொழிலாளர் சங்கமும் கூட கூட்டுறவு அடிப்படையிலும் நலனோன்பு அடிப்படையிலும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் உதவிகளை கூட வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கடற்தொழிலிலே தங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்ற போது அந்த மக்களுக்கு குறித்த அளவு தொகை 50,000 ரூபாய் வரையிலே அவர்கள் கடன் அடிப்படையிலே மிக குறைந்த வட்டிக்கு வழங்குவதாக கூட சொல்லியிருக்கின்றார்கள். என்ன நேயர்களே, நீங்கள் இந்த சூப்பர் மடம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர் சங்கம், இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை நிலைமை, கடலிலே அவர்கள் படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், அவர்களுடைய தொழில் துறைகள் பற்றிய ஒரு விரிவான அறிமுகத்தை எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக பார்த்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த சூப்பர் மட பகுதியிலே நாங்கள் தரிசிப்பதற்கும் இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது. அவற்றை இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியினூடாக வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பகுதியிலே இருந்து நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பாகத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூடி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் காம்பரம் மற்றும் சதீஷுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே.